ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வழக்கமாக உள்ள மாதிரி எக்ஸசைஸ் வீடியோ கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் பையன் ரிஷி 1 இயராக மாஸ்டர் டிகிரி லண்டனில் படித்து முடிச்சுட்டு வந்தான் அப்படிங்கிறது. போன வாரம் தான் வந்தாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவனோட 1 இயரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ஒரு பேசும்போது அவன்கிட்ட கேட்குற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் இப்போது மேபி இந்த செப்டம்பரில் தான் மோஸ்ட்லி பசங்கள்லாம் படிக்க போவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால அவனோட வியூவில் அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத கேட்குறக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஹாய் ரிஷி. ஹாய், ஹலோ, எல்லோரும் நல்லா இருக்கீங்க? ஐ ஹோப். ஸோ ஆரம்பிக்கலாம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னாங்க, சாரி 3 மைக் இருக்கும், இன்னொரு மைக் இன்றைக்கி வேலை செய்யலை. ஸோ அதனால் ஓகே, அதுக்காக டிலே பண்ண வேண்டான்னு ஒரே மைக்கே வச்சுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்க போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே அங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ரிஷி, ஃபஸ்ட்டு கேள்வி, நீ போன அப்படின்னு உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, படிக்க போகணும் அப்படின்னோடனே அவனாவே தான் எல்லாமே சர்ச் பண்ணி என்ன கோர்ஸு அப்ளை பண்ணலாம் 2-3 கண்ட்ரி ஆப்ஷன் வச்சுருந்தான். ஒன்று லண்டன், இன்னொன்று ஆஸ்திரேலியா. ஸோ நான் இனிஷியலி 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். யூஎஸ்ஸை நான் ஃபார் சம் ரீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரெஃபர் பண்ணல அவ்வளோ. ஐ டோன்ட் நோ அது என்ன மென்டல் பிளாக் இருந்துச்சு. பட் ஐ தாட் ஒன்று யூகே பண்ணலாம், எனி ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இவென்ச்சுவலி யூகேன்னு டிசைட் பண்ணேன் அண்ட் ஆஸ்திரேலியா யோசித்தேன். அண்ட் ஆஸ்திரேலியாவில் 2 யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணேன், யூகேயில் 2க்கு பண்ணேன். அண்ட் தென் இது யூகேயில் UCL லண்டனில் கிடைக்கும் போது வி தாட் ஓகே, லண்டன்கிறது ஒரு குளோபலான சிட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போஜர் கிடைக்கும்னு இது ஃபைனல் பண்ணோம் நமக்கு. அண்ட் UCL ரேங்கிங் ஆல்சோ. எஸ், அண்ட் UCL ரேங்கிங் வைஸும் அட்லீஸ்ட் ஜென்ரல் ரேங்கிங்ஸில் டீசெண்டான பொசிஷனில் இருக்குது, லைக் டாப் 10க்குள்ளே வருது. ஸோ நல்ல ரேங்கிங் வேறு. அண்ட் அதனால யோசிச்சோம் ஓகே, குட் ஆப்ஷன், நீ இது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பண்ணுறேன்றனால மறக்கக்கூடாதுன்னு சில கொஸ்டின்ஸ்லாம் எல்லாருமே எழுதி வைப்பாங்கல்ல, அது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்குறது, ஃபஸ்ட்டு டே நீ போன அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ண, லேண்ட் ஆன அன்னைக்கு? ஆக்சுவலி நான் போகிறதுக்கு முன்னாடியே மைண்டில் நிறைய சினாரியோஸ் வச்சுருந்தேன். தட் நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படி என்னையவே ஆஸ் அ பர்சன் க்ரோ பண்ணிக்குவேன்னு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் லீவிங் ஹோம் ஃபார் ஒரு கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம். அதனால நான் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த நர்வஸ்னஸை டோட்டலி இது பண்ணிடுச்சு, சைட்லைன் பண்ணிடுச்சு. ஸோ நான் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். நல்லா புது லைஃப் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அடுத்த கேள்வி, ஹோம் சிக் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அது எனக்கு தெரியும் நீ என்ன சொன்னேங்கிறது, அது அவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்றக்காக தான் சொல்கிறேன். ஹோம் சிக் எப்படி இருந்துச்சா? ஸோ ஹோம் சிக்னஸ் போகிறதுக்கு முன்னாடியே எங்களோட பிளான் கிளியராக தான் இருந்துச்சு, திரும்ப வர்றது. ஸோ அட் த பேக் ஆஃப் மை ஹெட் ஆல்வேஸ் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு தட் 1 இயர் தானே இதுன்னு. அதனால அப்படி ஹோம் சிக்னஸ் இஷ்யூ எனக்கு வரல. ஏன்னா இந்த 1 இயர் நான் எவ்வளோ அக்ரெசிவ்லி நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் ஃபார் மை க்ரோத், அதுதான் என் மைண்டில் இருந்துச்சு. அண்ட் 1 இயரில் திரும்ப வர தான் போகிறோம், ஃபேமிலி கூட தான் இருக்க போகிறோம் திரும்ப. அதனால் ஹோம் சிக்னஸ் இஷ்யூ வரவே இல்லை. இது ஏன் திரும்பவும் கேட்குறேன் அப்படின்னா, அதாவது ஒரு யார் பசங்களோ நம்ம பொண்ணோ பையனோ யார் போனாலும் அவங்க நம்மளையே நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஐயோ அவங்களுக்கு ஹோம் சிக் இருக்கும், இல்லை அப்படின்னா ஐயோ அப்போன்னா நம்ம அவங்கள நல்லா பார்க்கலையா, நம்மளை அவங்க மிஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நம்மளும் சென்டிமெண்ட்டாக நினைக்கணும் அப்படிங்கிறெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி லெட்டர்ஸ் அனுப்பி அது போய் சேர்ந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ வீடியோ காலில் நடக்கும்போது, கிச்சனில் வேலை செய்யும்போது, என்ன பண்ணும்போதுனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்றனால நிஜமாகவே சொல்லணுன்னா எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா லாஸ்ட் இயர் இறந்த டைமில் இம்மீடியட்டாக இவன் கிளம்புனது எனக்கு 2ம் சேர்ந்தப்போ ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆனேன் ஸ்டார்டிங்கில். அதுதானே ஒழிய அதர் தேன் தட் அதுக்கப்புறமா ஒரு வித்தின்
மந்த் அந்த ரீசன்னால் தான் அந்த ஒரு 1 மந்த் கூட நான் ரொம்ப ஒரு லோவாக ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு மூடு ஸ்விங் அப்படியெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஓகே, அவன் சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான். எப்படி இருந்தாலும் வந்து ஈவன் 10th முடிச்சு அவனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு 10th முடிச்சுட்டே அவன் 11th ஹாஸ்டலில் படிச்சிருக்கும் போது இது மாஸ்டர்ஸ் பண்ணும்போது போகிறதுங்கிறது எனிவேஸ் அதுக்கப்புறம் அவங்க தனியாக போகணும் படிக்கிறதுக்கு வேலைக்கு எல்லாமே இது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றனால இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஐயோ நான் மிஸ் பண்ணுவேன் என்னை விட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக 2 பேருமே நினைக்கலன்றனால ஹோம்சிக்கு இல்லைன்னு அவன் சொன்னதை தான் நாங்களுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அவனும் டக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ இண்டிபெண்ட்டாக அவன் அங்கே மூவ் ஆகணும்னா அது நல்லது அப்படின்னு நினச்சோம். அவனுமே அதே மாதிரி தான் இருந்தான். குட். ஸோ அதுதான். எஸ், பட் ஒன் திங் மென்ஷன் பண்ணுங்கிறது என்னென்னா, தேர்ட் டேர்மில் இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப க்ளோசர் அண்ட் க்ளோசர் வந்துட்டு இருந்துச்சுல்ல வீட்டுக்கு வர்ற டேட்டு. அதனால் அப்போ கொஞ்சம் ஹோமோட ஞாபகம்லாம் வந்துச்சு. பட் தட் இஸ் நார்மல். பிகினிங் ஆஃப் த இயர், மிடில் ஆஃப் த இயர் அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாப்பி தட் ரிட்டன் திரும்ப வரணுங்கும் போது வீட்டை பற்றி நினச்சி பார்த்தது நல்ல விஷயம். ஐயோ வீட்டுக்கு வரணுமே அப்படின்னு உள்ட்டா நினச்சிருந்தான் அப்படின்னா தான் அதுதான் கஷ்டம். பட் ஒரு 10 days இருக்கும்போதே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மாதிரி வரணும் வரணும் அப்படிங்கிற அது திங்கிங் அவனுக்கு ஆயிடுச்சு. லக்கிலி நான் அந்த டைமில் வந்து நம்மளோட ஹெர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சென்னையில் ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணனால அந்த இதுலேயே பிஸியாக இருந்தனால நான் அந்த டைமில் ரொம்ப அவனை மிஸ் பண்ணல. இல்லைன்னா அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 weeks தான் இன்னும் எப்போ வந்துடுவான் எப்போ வருவான் எப்போ வருவான்னு நம்மளோட தேடுதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம மிஸ் பண்ணும்போதும் எண்டு வீட்டுக்கு வர போகும்போதும் ரொம்ப அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த டைமில் நான் அங்கே பிஸியாக இருந்தனால எனக்கும் அது நார்மலாக போச்சு. ஸோ முதலே சொன்ன மாதிரி 1 year மேட்ரு ஆஃப் 1 yearங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் அவன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறத தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டே அங்கே போனோடனே எங்கே தங்கணுங்கிறதெல்லாம் நம்ம இங்கேயே வந்து டிசைட் பண்ணிடணும். அவங்களோட அந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு அப்படி தான் போகணுங்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே அவனாக தான் டிசைட் பண்ணான். ஸோ எங்களுக்கு தெரியும் அவன் வந்து மெச்சூர்ட் எனாஃப், நல்லாவே எல்லா பாயிண்ட்ஸையும் கன்சிடரபுளாக எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு தான் அவன் எடுப்பான் முடிவு அப்படிங்கிறது தெரிஞ்சனால நீயே டிசைட் பண்ணுமா அப்படின்னு சொன்னோம். அவங்க அப்பா சொன்னது சிட்டிலே இரு, லண்டன்லேயே இரு, நீ ஒரு ரெண்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிற பார்த்துட்டு எங்கேயாவது அவுட்டரில் இருந்துட்டு தூரமாக காலேஜுக்கு வராத. ஏன்னா அவன் காலேஜ் இருந்தது வந்து மெயினான இடத்துல சிட்டியில் இருக்கும்போது அது பக்கத்துலேயே பாரு, ஸ்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு மீதியெல்லாம் நீயே பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ ஸ்டே செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா திங்க் பண்ணி பண்ணேன். ஸோ அந்த டைமில் உனக்கு மைண்டில் என்னெல்லாம் வந்துச்சு, சப்போஸ் இப்போ போகிறாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் பாயிண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஸ்டே அண்ட் அக்காமடேஷன் டாபிக் பார்த்தோன்னா எங்கேயும் யூசிஎல்லையும் ஆப்வியஸ்லி யூனிவர்சிட்டி அக்காமடேஷன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா மோஸ்ட் லண்டன் யூனிவர்சிட்டிஸில் அவங்களோட அக்காமடேஷன்ஸ் இருக்கும். அஃபிஷியல் எங்கே அவங்க டைப் வச்சுருப்பாங்க வேறு அக்காம் கூட, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் ஏர்லியாக இருந்தீங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப டிமாண்ட் இருக்கும் அதுக்கு, நீங்கள் ஏர்லியாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா யூனிவர்சிட்டினாலே ஆப்வியஸ்லி அவங்க ப்ராப்பராக ரூல்ஸு, சேஃப்டி, செக்யூரிட்டி, கிளென்லினஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் யூனிவர்சிட்டி அக்காமடேஷன்ஸ் செலக்ட் பண்ணல, கன்சிடர் பண்ணல. பட் இது உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். நான் எடுத்தது வந்து ஸ்டூடியோ. ஆக்சுவலி ரூம்ஸில் 2 டைப் இருக்குது, ஆன் ஸ்வீட், ஸ்டூடியோ. ஆன் ஸ்வீட்டில் என்னென்னா ரூம்குள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கும், தட்ஸ் இட். அண்ட் ஒரு ஷேர்டு கிச்சன் இருக்கும், வேர் ஐ திங்க் அரவுண்ட் 6 to 10 people டிபெண்டிங் ஆன் த அக்காமடேஷன் ஷேர் பண்ணுவாங்க கிச்சனை. அண்ட் செகண்ட் ஸ்டூடியோ, இதில் ரூம்குள்ளேயே கிச்சன் இருக்கும். ஸோ நாங்கள் கன்சிடர் பண்ணது ஸ்டூடியோ. பிகாஸ் சப்போஸ் இப்போது நான் குக் பண்ணும்போது வேறு யாராவது குக் பண்ணாங்கன்னா டைமிங்ஸ் எப்படி மேட்ச் ஆகும், ரூட்டீன்லாம் மேட்ச் ஆகுமா, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நாங்கள் அப்படி டிசைட் பண்ணோம் ஸ்டூடியோ. பட் ஆன் ஸ்வீட்டும் யூனிவர்சிட்டி அக்காமடேஷனில் நல்ல ஆப்ஷன். அண்ட் அது ரெண்ட்டையும் நல்லாவே குறைக்கவும் செய்யும். ஸோ நீங்கள் அது கன்சிடர் பண்ணலாம். நாட் அ பேட் ஆப்ஷன் அட் ஆல். அண்ட் நான் எந்த அக்காமடேஷன் எடுத்தேன்னா, நார்த் கிரெனிச்னு ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் அங்கே ஐக்யூ ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் ஒரு கம்பெனி இருக்குது. அவங்களோட அக்காமடேஷன்ஸ் நிறையா இடத்துல இருக்குது லண்டனுக்குள்ளேயே. ஸோ அதில் ஐக்யூ ஃப்ளிண்டர்ஸ் ஹவுஸ்னு ஒரு அக்காமடேஷன் எடுத்தேன். பிகாஸ் அது ஏன் யூனிவர்சிட்டிலேருந்து வெறும் 20 minutes தான். அண்ட் எஸ், லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருந்துச்சு. அண்ட் நார்த் கிரெனிச் ஆஸ் அன் ஏரியாவும் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறையா தடவை லேட்டாக கூட நைட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு, ஒரு இஷ்யூவும் இல்லை.
அண்ட் ஏரியா ஃபுல்லாக ரொம்பவே செக்யூராக இருந்துச்சு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட கீழே போட சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு யாராவது சப்போஸ் லண்டனுக்கே ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது லண்டனில் உள்ளவங்களுக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கூட ஜென்ரலாக வெளியே போய் படிக்கிறாங்கன்னா இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவு போடுறதுக்குள்ள ஒரு முக்கியமான காரணமே. ஸோ அடுத்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டும் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இருந்தே நாங்கள் வந்து பெரிய ஃபுட்டி கிடையாது. ஒரு ஃபுட்டுங்கிறது ப்ராப்பராக நல்ல ஒரு சம்டைம்ஸ் இது இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஓகே. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினப்பான். ஒரு ப்ரோட்டீன் நல்லா போகுதா, ஒரு நல்ல ஒரு மீல் கிடைக்குதா, அது போதும்னு நினப்பான். டேஸ்ட்டு விட அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அப்படின்றனால ஃபுட்டுக்கு பெருசாக அவன் போய் கஷ்டப்பட மாட்டான்னு எங்களுக்கு முதலையே தெரியும். ஸ்டில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபுட்டு அங்கே எப்படி மேனேஜ் பண்ணோம்? சப்போஸ் கொஞ்சம் ஃபுட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன சொல்கிற? ஒரு சவுத்தோட ஃபுட்டோ இல்லை நார்த் ஃபுட்டு, ஒரு இந்தியன் ஃபுட்டு இந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கிங்கில் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி ஒரு மூமெண்ட் என்ன நடந்துச்சுன்னா, நான் நினச்சேன் ஓகே கிளாஸஸ் இருக்கும் 2 or 3 days a week இருக்கும்னு நினச்சேன். ஓகே நம்ம ப்ராப்பராக குக்கும் பண்ணலான்னு. பட் என்னாச்சுன்னா 5 days a week கிளாஸஸ் இருந்துச்சு. அண்ட் அகாடமிக்ஸும் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஐ கேனாட் டினை தட். ஸோ நான் எவ்வளோ ரெசிபீஸ் நினச்சிருந்தேனோ இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னு அவ்வளோ பண்ண முடியல. அண்ட் பேர் மினிமம் லைக் ஈஸி குவிக் மீல்ஸ் எது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுதான் பண்ண முடிஞ்சிச்சு, ரைட்? ஸோ என்னோட என்ன சஜஷன் இருக்கும்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தட் ஓகே நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன் புதுசாக. பிகாஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் கரியர் க்ரோத்துக்காக போகிறீங்க, ரைட்? உங்ககிட்ட ரொம்ப டைம் இருக்காது டு குக். ஈவன் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது இஃப் யூ ஆர் வெரி அக்ரெசிவ் அபவுட் யுவர் கரியர் க்ரோத் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு 6 to 10 ரெசிபீஸ் வச்சுக்கோங்க. எது உங்களோட குவிக் அண்ட் ஈஸி கேட்டகரியில் வருமோ ப்ளஸ் ஹெல்தி கேட்டகரியில். அதுக்கு அந்த ரெசிபீஸை ஒரு ரூட்டீனில் போட்டு ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இடையில உங்களுக்கு எப்போலாம் போர் அடிக்குதோ, என்னெல்லாம் எப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஃபீல் ஆகுதோ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் இஃப் யூ வாண்ட் டு ஈட் அவுட் சைட் சம்டைம்ஸ் அதில் ஆப்ஷன்ஸு நிறையாவே இருக்குது. ஸோ உள்ளதுலேயே சீப்பஸ்ட் ஆப்ஷன்னா இந்த டெஸ்கோ, சேன்ஸ்பரி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற மீல் டீல்னு ஒன்று இருக்கும். வேறு நீங்கள் ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரிங்க் அண்ட் ஒரு ஸ்நாக் எடுத்துக்கலாம் ஃபார் அரௌண்ட் 3.75 pounds. இப்போ கூட்டிட்டாங்க ஐ திங்க், பட் அரவுண்ட் அந்த ரேஞ்ச் தான். ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் நீங்கள் அது ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு விஷயத்தில் அவ்வளோ இஷ்யூ ஆகாது. அண்ட் எஸ், நம்ம இந்தியன் ஃபுட் வந்து ஆக்சுவலி அங்கே இந்தியன் ஃபுட்டோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இஃப் யூ go to like an authentic Indian place, அங்கேயும் சான்சஸ் இருக்குது தட் அந்த இந்தியாவோட டேஸ்ட் வராது உங்களுக்கு. என்னன்னாலும் இந்த சப்போஸ் ஏதாவது கறி இருக்குன்னா அது ஸ்பைஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் அங்கே உள்ள உங்களோட டேஸ்ட்க்கும் மேட்ச் ஆகணும்னு. ஸோ அது ஒன்று இருக்குது. யூ வில் டெஃபினெட்லி மிஸ் இந்தியாவோட டேஸ்ட் லைக் அட்லீஸ்ட் ஹோட்டல் ஃபுட், ரெஸ்டாரண்ட் ஃபுட்லாம். பட் இட்ஸ் ஓகே. இப்போது இதெல்லாம் ட்ரேட் ஆஃப் தான், ஒரு சாக்ரிஃபைஸ் தான் which you will have to make. ஸ்டே ஃபுட்டு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த முக்கியமான விஷயம் வெதரை பற்றி. ஸோ நீ போகும்போது எப்படி இருந்தது? இடையில ஃபோன் பண்ணும்போது தெரியும் எண்டுக்கு கொஞ்சம் வர சம்மரில் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் சன்லைட் இருக்குது அப்படிமா. ஸோ அந்த வெதர்லாம் எக்ஸ்ட்ரீமாக குளிர் இருக்கும்போது இல்லை மழை, இந்த வெயில் இதுலையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண? அந்த சன்லைட் 10 மணி வரைக்கும் பார்த்தா அது உன் தூக்கத்தை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஸோ நீ சொன்ன என்கிட்ட அதை அவங்கள்ட்டையும் சொல்லு. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண? ஆமாம், ஸோ 2 விஷயங்கள். லண்டன் வெதரை யூகே வெதர் இன் ஜென்ரல் டிஸ்கிரைப் பண்ணணுன்னா 2 விஷயந்தான். அன்பிரடிக்டபிள், எக்ஸ்ட்ரீம். ஸோ டிசம்பர் அந்த டைம்லலாம் கோல்டாக இருக்கும். அண்ட் நான் இருக்கும்போது த கோல்டஸ்ட் இட் காட் அரவுண்ட் -3 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ அந்த கோல்ட் டைம் ஆனஸ்ட்லி எனக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இல்லை. ஏன்னா ப்ராப்பர் பஃபர் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி வின்டர் வேர்லாம் போடுறதுனால வெளியில் போகும்போது அப்படி ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் எஸ், அன்பிரடிக்டபிள் ரெயின்ஸ் நிறையா எப்போ வேணாலும் வரலாம். ஸோ ரெயின்ஸோடது மட்டும் நீங்கள் வெதர் ஃபோக்காஸ்ட் இல்லை ஏதாவது பார்த்துக்கணும். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப
ஹெவி டவுன்போர் மாதிரிலாம் இல்லை, இடையில இடையில ரெயின்ஸ். அது நீங்கள் மேனேஜபிள் தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அண்ட் தென் சம்மர் அப்போது மட்டும் ஒன்று என்னென்னா, அங்கே உள்ள வீடு எல்லாமே ஹீட்டை ரீட்டைன் பண்ணுற மாதிரி டிசைன். ஸோ சம்மர் அப்போ எப்போது சன்லைட்டும் நல்லா இருக்குமோ, டெம்பரேச்சர்ஸ் அரவுண்ட் 23, 25, 27 போகும். ஐ நோ உங்களுக்கு 27லாம் கேட்கும்போது என்ன 27லேயே இப்படியா இன்னும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அங்கே கோல்டாக இருக்கிறனால அண்ட் அங்கே உள்ள ஜென்ரல் கிளைமேட்னால 27 ரொம்பவே ஃபீல் ஆகும். ப்ளஸ் அங்கே உள்ள ஹீட்டும் நல்லாவே ஒரு மாதிரி ஸ்கின்ல ஃபீல் ஆகும் அந்த பர்ன். அண்ட் யூவியும் அங்கே உள்ள ஜாஸ்தி, அங்கே உள்ள சன்ரைஸோடது. ஸோ அப்போது மட்டும் உங்கள் அக்காமடேஷன் இல்லை எங்கே இருந்தாவது ஒரு ஃபேன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகெயின் ஏசி அவ்வளோ அவங்க வைக்க மாட்டாங்க அவங்க வீடோட டிசைன்னால். அக்காமடேஷனில் சான்ஸே இல்லை, வெரி லெஸ் சான்ஸ் தட் உங்கள் ரூம்லேயே ஏசி இருக்குது. அதனால் ஒரு ஃபேன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, டெஸ்க் ஃபேன், எது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இடையில இடையில. அண்ட் எஸ் சம்மர் டைம் அப்போது வந்து சன்செட் ரொம்ப லேட் ஆச்சு. அரவுண்ட் ஒரு பாயிண்ட்லலாம் 9:40, 9:45 தான் சன்செட்டே ஆச்சு. அண்ட் எஸ் சப்போஸ் ஸ்லீப் கொஞ்சம் இதாச்சு, பட் அகெயின் தட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எஸ். ஸோ எந்த மாதிரி கிளாத்தெல்லாம் ஏதாவது இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது பெட்டரா, இல்லை அங்கே போயே நல்ல கிடைக்கும்னு நினைக்கிறியா? ஏன்னா நம்ம ஃபுட்டு இதுக்கு முன்னாடி பேசினதுலேயும் பார்த்தா பேக்கிங்கில் நாங்கள் பண்ண தப்பு, நிறைய போய் குக் பண்ண முடியும், சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 1 kg ரைஸு, மசாலாஸ்லாம் கொஞ்சம் 1 kg கோதுமை மாவு இது மாதிரியெல்லாம் கொடுத்து விட்டுருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அவனால் குக் பண்ண முடிஞ்சதே ஒழிய, அதுக்கப்புறம் ஹெக்டிக் ஆனனால அவனால் ப்ராப்பராக குக் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நம்ம நினச்சி நிறைய ஹோம் ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய கட்டி அனுப்பும்போது அதை அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஸோ அதனால் பேக்கிங் அப்போவுமே அந்த ஃபுட்டு இது என்ன வேணுங்கிற பேசிக் கொடுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த கிளாத்லேயும் எது எடுத்துகிட்டு போனால் பெட்டர், பேசிக்காக வேணும், மீதி எது அங்கேயே நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ யூட்டென்சில்ஸ் பற்றி, ஃபுட் பற்றி பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய வச்சுறாங்க, ஏன்னா அப்புறமா உங்களுக்கு இஷ்யூஸ் ஆகும். லைக் எனக்கு இப்போது ப்ராப்பராக பேக் பண்ணி எல்லாத்தையும் இது டொனேட் அண்ட் கிவ் பண்ணும்போது எனக்கு இஷ்யூ ஆச்சு. எஸ், லக்கிலி அவன் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம், நிறைய இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வராத, உன்னோட கிளாத் என்ன யூஸ் பண்ணுறியோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வா, மீதியெல்லாம் அவனே நல்லா சர்ச் பண்ணால் அங்கேயே நியர்பையில் ஒரு டொனேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருந்தானே, அங்கே கொண்டு போய் ப்ராப்பராக எல்லாமே யூஸ் ஆகிற மாதிரி உள்ள இடத்துல கொடுத்துட்டு வந்துட்டாங்கிறது நமக்கு வந்து ஓகே, வேஸ்ட் பண்ணல, எப்படியோ கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாச்சுங்கிறனால நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா லக்கேஜ் ஏறி அதுக்கு அதிகமாக ஃபைன் கட்டுற மாதிரி விட வந்து முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளவராக டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். எஸ். ஸோ கிளாத் வைஸும் நீ சொல்கிறது பேசிக்காக எடுத்துகிட்டு போனால் போதும் இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாம் நீ அங்கே தான் வாங்கின அந்த வின்டர் இதெல்லாம். ஆமாம், வின்டர் வேரில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக இங்கே, ஏன்னா இங்கே உள்ள வின்டருக்கும் அங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே உள்ளது அங்கே எஃபெக்டிவாக இருக்குமான்னு டவுட்டு தான். அதனால் அங்கேயே உங்களுக்கு நல்லாவே அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் கிடச்சிரும். ஒரு ஸ்டோரு தட் ஐ வுட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஃபார் எனி ஒன், ப்ரைமார்க்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அது உள்ளதுலேயே பட்ஜெட், அங்கே உள்ள ப்ரைஸ் ரேஞ்சை கம்பேர் பண்ணால் உள்ளதுலேயே அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஜாக்கெட் ப்ராப்பரானதே வாங்கிக்கலாம். இங்கேருந்து எந்த வின்டர் வேரும் எடுத்துகிட்டு போகாங்க. ஜஸ்ட் மேபி நீங்கள் சம்மர் அப்போ போடுற மாதிரி இல்லை அண்டர்நீத் போடுற டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும், அது பிரச்சனை இல்லை. அண்ட் வின்டர் வேர் நீங்கள் நிறையா போகும்போது அங்கேருந்து மூவ் ஆகுறீங்கன்னா திரும்ப பேக் டு இந்தியா நீங்கள் நிறைய இது டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அகெயின் அப்போவும் ப்ரைமார்க் மாதிரி அஃபோர்டபுள் ஷாப்ஸில் வாங்குறது மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டே, ஃபுட்டு, வெதர் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ மெயினாக மூவ் ஆகணும்னா நீ போன எதுக்காக போனியோ அதை பற்றி பேசணுன்னா காலேஜ் ஸ்டடீஸ். ஸோ இங்கே இந்தியாவில் படித்ததுக்கும் அங்கே படிக்கும்போதும் என்னெல்லாம் ஏதாவது சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியா, எப்படி இருந்தது? அங்கே நிறைய கண்ட்ரியில் உள்ளவங்களை நீ மீட் பண்ணும்போது அந்த இது எப்படி இருந்தது? மெயின் ஃபோக்கஸ் நீ அது அந்த படிப்பு விஷயந்தான், அது ஒரு மெயினான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு போகும்போது அது எப்படி இருந்துச்சு? எஸ், எஜுகேஷனில் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சு. தட் ஜென்ரல் அவங்களோட பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே படிக்கும்போது நிறைய செல்ஃப் லேர்னிங்கும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி டெக்னாலஜி இன்னுமே நல்லா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும்.
பிலீவ் இட் ஆர் நாட் ஒரு புக் கூட கிடையாது எனக்கு பாரோ பண்ணருக்கு ஆர் இஷ்யூ பண்ணருக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே லேப்டாப் த்ரூ தான் நடந்துச்சு. அண்ட் மற்றது எல்லாமே ஆமாம் எஸ் லெக்சர்ஸ் முடியறதும் அவங்க ப்ராப்பராக லெக்சர் ரெக்கார்டிங்ஸும் ஸ்டோர்டாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றதுலாம் நல்லா இருந்துச்சு, லைக் ஒரு குவாலிட்டி ஃபீல் ஆச்சு டெக்னாலஜி இன்டிக்ரேஷன்லேயும் அண்ட் கோர்ஸோட கான்டென்ட்லேயும். அண்ட் ஒரு விஷயம் ஐ வுட் வார்ன் எவ்ரி ஒன், யூஸ்வலி மாஸ்டர்ஸ் மற்ற கண்ட்ரீஸில் 2 years இருக்கும், இங்கே 1 year இருக்கும், ரைட்? ஸோ இது கொஞ்சம் இன்னும் ஹெக்டிக்காக ஃபீல் ஆகலாம் ஃபார் சம். இட் டிட் ஃபார் மீ, டெஃபினெட்லி எனக்கு ஹெக்டிக்காக ஃபீல் ஆச்சு. அதனால எஸ், பட் கோர்ஸ் கான்டென்ட் அண்ட் வேல்யூ அதை பற்றி நீங்கள் டவுட் பண்ண தேவையில்லை, டிஃப்ரென்ஸ் டெஃபினெட்லி இருக்குது. ஸோ வேறு வேறு கண்ட்ரியிலேருந்தெல்லாம் வந்தவங்க கூட மிங்கிள் ஆகும்போது எப்படி இருந்தது? உனக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடச்சிதா? இல்லைனா சில சமயம் போன இடத்துலையும் நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுட்டே சுற்றும்போது இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு? எஸ், ஸோ அங்கே யூகே யூனிவர்சிட்டிஸ் ஒரு விஷயம் டினை பண்ண முடியாது, தட் நிறைய இந்தியன் அண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்காங்க டெமோகிராஃபிக் வைஸ். பட் இந்தியன்ஸ் இருக்கிறதும் நல்லது, பிகாஸ் யூ ஃபைண்ட் some comfort outside of home, right? என்னன்னாலும் இந்தியன் கல்ச்சர்ஸில் இருக்கிற 2 பேர் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அண்ட் அந்த ஒரு கம்ஃபர்ட் அண்ட் பிலாங்கிங்னஸ்க்காக டெஃபினெட்லி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் யூஷுவல் ஆர் கம்ஃபர்ட் அண்ட் டாக் டு பீப்புள் ஆஃப் அதர் நேஷ்னாலிட்டிஸ் டூ, ரைட்? இப்போது மற்ற நேஷ்னாலிட்டி ஆளுங்க இருக்காங்கனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசணும். இது நீங்களாகவே தான் எஃபர்ட் போடணும். ஏன்னா ரொம்ப ஈஸி உங்கள் குரூப்புக்குள்ளேயே உட்காந்து எல்லார்ட்டையும் பேசுறது, அதுக்கு பியாண்ட் பார்க்க தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது இம்பார்ட்டண்ட், புஷ் பண்ணி பேசுங்க நிறையா டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸில், அவங்கள்ட்ட வந்து நிறையா புரியும். அவங்க கூட நெட்வொர்க் பண்ணுங்கள், ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். அவங்களுக்கு வேணாலும் நீங்கள் அவங்க நெட்வொர்க்கில் இருக்கும்போது அவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ மியூச்சுவலி க்ரோத் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமாக எல்லாருமே நினச்சிட்டு போகிறது, போனோம் அப்படின்னாலே அங்கே போன உடனே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்ட் டைமில் ஏதாவது வேலை பார்க்கலாம். ஸோ ஏதாவது இங்கே ஒரு லோன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கூட அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பார்ட் டைம் வேலை முடித்த உடனே ஒரு வேலை, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இதுலலாம் வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை ஒரு மித்துன்னு சொல்லாமா? அங்கே போனோடனே எல்லாமே அப்படி செட்டில் ஆயிடலான்ற மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி ரொம்ப முக்கியமாக சொன்னால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேனோ 3 days a week or 2 days a week கிளாஸ் இருக்கும்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் அது லைட்டாக இதாச்சு. தட் ஓகே, இவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இன்னும் ஃப்ரீயாக இருப்போன்னு, பட் அவ்வளோ ஃப்ரீயாக இல்லை கர்தா. ஆனஸ்ட்லி அட்லீஸ்ட் நான் மற்ற கோர்சஸ் மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்காக பேச முடியாது, நான் என் கோர்ஸ்க்காக மட்டும்தான் பேச முடியும் இந்த ஆஸ்பெக்டில். அதனால் எனக்கு பார்ட் டைமுக்கு ஸ்கோப்பே இல்லை டைம் வைஸ், ரைட்? பட் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் பார்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஆல்தோ இப்போ நான் ஏன் நெட்வொர்க்கில் இருக்கிற உங்கள்கிட்டருந்து கேட்டது என்னென்னா, பார்ட் டைம் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு. பட் டெஃபினெட்லி ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், அது உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீ சொன்ன மாதிரி படிக்கும்போது வேணால் பார்ட் டைமில் அவங்க வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்க கோர்ஸ் இன்னும் கோர் முடிக்கலைன்றனால தட்ஸ் ஓகே, ஃபைன். பட் படித்து முடித்ததுக்கப்புறம் எப்படி வேலை கிடைக்கணும்னா எந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணணும், அதை பற்றி உன்னோட ஐடியா என்ன? ஓகே, ஸோ ஜென்ரலாகவே இப்போது ஒரு விஷயம் புரியுதுன்னா அபவுட் த யூகே ஜாப் மார்க்கெட், அது ரொம்பவே இப்போ சேச்சுரேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீயிங் கோவிட் அப்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க, கரெக்டாக? அப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே டிக்ளைன் ஆச்சு. அண்ட் அப்போது இருந்த ஆளுங்க யார் அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்களோ அவங்களோட பேக்லாகும் இன்னும் கிளியர் ஆகிட்டுருக்கு. அதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் நம்ம மாதிரி இமிக்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜாப் தேடினாலும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கணும் இயர்லி. அதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அண்டு கம்பெனி உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறக்கு வில்லிங்காக இருக்கா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாபுங்கிறது தயவு செஞ்சு உங்கள் மைண்டில்
ரோஸியான பிக்சர் மட்டும் பெயிண்ட் பண்ணிடுறாங்க தட் ஓகே முடிஞ்சக்கப்புறம் ஈஸியாக ஜாப் கிடச்சிரும், கிடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக இருப்போன்னு. ஐ மீன் சாரி டு பிரேக் த பபிள். இஃப் உங்கள் மைண்டில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். அண்டு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் இன்னும் ஸ்டே பேக் பண்ணுறாங்க அங்கே, ஸ்டில் அவங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்தோ என்னோடய கோல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நான் அது ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் அட்லீஸ்ட் என் பியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்தான், நிறையவே ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு சப்போஸ் ரொம்பவே டிட்டர்மினேஷன் இருக்குது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி சேஃப்டி நெட் இல்லை பேக்கப் பிளான் இருக்குன்னா ஃபைனான்ஷியலி அண்ட் எவ்ரி திங், அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதை உங்களோட சோல் அண்ட் ஒன்லி பிளானாக வச்சுட்டு மட்டும் ரொம்ப ஹோப்ஸ் வச்சுட்டு வரீங்க. எஸ், பிகாஸ் அது டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே டிஸ்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் தப்பும் இல்லை, நீங்கள் ஸ்கில்டாக இருந்தாலும் அது ஜாபே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு டோட்டலி அன்ரிலேட்டட் டைப் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, ப்ராப்பராக தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் படித்த ஃபீல்டு இல்லைன்னா அப்போ சைட் பை சைடு ஒரு அட்லீஸ்ட் உங்கள் சர்வைவல் அண்ட் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி ஹெல்ப் ஆகிற பார்ட் டைம் தேடுறது கரெக்டு. பட் அதை வச்சுட்டே நம்ம அந்த கண்ட்ரிலேயே இருக்கலாம் இந்த அன்ரிலேட்டட் ஒர்க் பண்ணிட்டுன்னா அது வைக்காங்க. ஏன்னா அது உங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும் அதில். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்களோ chances are it might be too late. So try to find first priority of work in the field you are in. பார்ட் டைமை ஜஸ்ட் ஒரு டெம்பரரி விஷயமாக மட்டும் வச்சுக்கோங்க, லைக் இந்த க்ராசரி ஸ்டோர் இல்லை பெட்ரோல் பம்பில் வேலை செய்யறது தென் ஆல். அண்ட் எஸ், அனதர் பாயிண்ட் என்னென்னா இப்போது ஜஸ்ட் இக்னோரண்ட்டாக இந்தியாவை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறாங்க. ஐ நோ இங்கேயும் ஜாப் மார்க்கெட் அண்ட் ஆல் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஜாப்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்தியாவிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற ஃபீல்டில் ஒரு தடவை நல்லா தரோவாக ரீசர்ச் பண்ணுங்கள். ஓகே, டைரெக்டாக அஸ்யூம் பண்ணிடுறாங்க தட் ஓகே எல்லா இடத்துலையும் ஜாப் மார்க்கெட் நல்லா இல்லை, இந்தியாவிலையும் நல்லா இருக்காதுன்னு. மேபி உங்கள் ஃபீல்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இருக்கலாம். அதனால் ஒரு தடவை நல்லா ரீசர்ச் பண்ணுங்கள். எந்த கண்ட்ரியும் அஸ்யூம் பண்ணி இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்போ நானும் சொல்கிறேன்ல, என்னோடதும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுங்க. நீங்கள் அஸ்யூம் பண்ணிடுறீங்க நான் சொல்கிறனால, ஏன்னா உங்கள் ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதனால் ஒரு தடவை நல்லா ரீசர்ச் பண்ணுங்கள், 2 தடவை யோசிங்க. பட் எதையும் இக்னோரண்ட்டாக அஸ்யூம் பண்ணிடுறாங்க, ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்டாக போகிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? ஸோ எஸ், ஸ்டூடெண்ட்னாலே சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்தோன்னா ஆயிஸ்டர் கார்டுன்னு ஒரு கார்டு வரும், ஃபோட்டோ கார்டு ஆயிஸ்டர்னு. அது என்னென்னா பேசிக்லி உங்கள் ஸ்டூடெண்ட் கார்டு மாதிரி. அது நீங்கள் உங்கள் கோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது வேலிடாக இருக்கும். அது என்ன பெனிஃபிட் கொடுக்கும்னா ஆஃப் பீக் டைம்ஸ்னு இருக்குது, பீக் டைம்ஸ் அண்ட் ஆஃப் பீக் டைம்ஸ் லண்டன் ட்ரான்ஸ்போர்ட்டில் டியூப்ஸ் ட்ரெயின்ஸ்லலாம். ஸோ அதில் உங்களுக்கு 1/3 ஆஃப் கிடைக்கும். அண்ட் அது 1/3 சின்னதாக தெரியலாம், பட் இட் டஸ் ஆட் அப் ஓவர் டைம். அண்ட் மற்றது நீங்கள் எந்த கடைக்கு போனீங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் இல்லை எனிதிங் க்ளோத்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு தடவை மட்டும் எண்டில் கேட்டுருங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு. ஏன்னா 90% ஆஃப் ஷாப்ஸில் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வச்சுருக்காங்க, 10 to 15% இருக்கும். அதனால் அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நீ ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டு வரும்போது உன்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஓவரால் ஐ ஃபீல் எஸ், நான் போயிட்டு வந்த ரிஷி யாரும் சொல்லனாலும் எனக்கே ஃபீல் ஆகுது தட் ஓகே ஓரளவுக்கு கேரக்டரில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. எனக்கு ஃபீல் ஆகுது தட் எஸ், என்னோடய மைண்டும் ஓப்பன் ஆகிருக்கு கொஞ்சம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. எந்த மாதிரினா, எனக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்குன்னா அது கற்றுக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒரு லைனில் சொல்லணுன்னா ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு லேர்ன். கரெக்டாக? ஸோ இப்போது அது ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போது படிக்கிற ஸ்கில்லு ஃப்யூச்சரில் ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு கூட டவுட்டு தான், வித் த பேஸ் வித் விச் டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் ரைட் நவ். அதனால் லேர்னிங் டு லேர்ன் இஸ் த பெஸ்ட் லைக் மெட்டா ஸ்கில் யூ கேன் ஹேவ். அதனால் ஐ ஃபீல் லைக் ஐவ் கெயின்ட் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தேர். அண்ட் எஸ், டெஃபினெட்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இஃப் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட், உங்கள்
career goals, aspirations, finances, if everything works out, you can definitely give it a try. But be cautious of the things that job market அவ்வளோ நல்லா இல்லை. ஆப்வியஸ்லி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, பட் ப்ராப்பராக ரீசர்ச் பண்ணுங்கள். எதையுமே அசியூம் பண்ணிக்காங்க. அவ்வளோதான் என்னோட மெயினான சஜஷன் இருக்கும் உங்களுக்கு. எஸ், ஓகே. தேங்க்யூ ரிஷி உன்னோட டைமுக்கு. ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி நீ முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அஃப்கோர்ஸ் அது லண்டன் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் உன்னோட இதில் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஜென்ரலைஸாக இது எல்லாருக்கும் சூட் ஆயிரும்னு கிடையாது. நீங்கள் நல்லா அவன் சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோர்ஸ் சேர்றீங்க, அது முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பிளான் என்னன்னு தெளிவாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் 1 இயர் போயிடும். முடித்த உடனே அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருங்க. ஸோ அங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த டியூரேஷனில் என்ன பண்ணீங்கிறத உங்களோட ரெஸ்யூமேல அப்டேட் பண்ணலை அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேப் விழுந்துரும். ஸோ அதுலெல்லாம் கரெக்டான ஒரு பிளான் வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்பெசிஃபிக்காக லண்டன் போகிறவங்களுக்கு இல்லை வெளியே போகிறாங்கன்னா கூட ஒரு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இதில் இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.